காலையில் நிறைய பேர் வந்து வாக்கிங் போகிறாங்க. வாக்கிங் போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம எப்படிப்பட்ட உணவை நம்ம எடுத்துக்கணும். கீரை வகைகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி அந்த உள்ளுறுப்புகளை எல்லாம் நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயந்திரங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யறோன்னா ரொம்ப என்சொல் கேளீர் நேயர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாருமே பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காங்க, வேலைக்கு போகிற பெண்மணிகளாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், வாலிப பிள்ளைங்களாக இருக்கட்டும், எல்லாரும் வேலைக்கு காலையில் எழுந்து ஓடுறாங்க, இரவு வர்றாங்க. சரி, அந்த ஒரு நாள் முழுவதும் நம்ம ஓடி உழைக்கிறதுக்கு ஏற்ற வகையில் நம்ம எப்படிப்பட்ட உணவை நம்ம எடுத்துக்கிறோம். காலையில் நிறைய பேர் வந்து வாக்கிங் போகிறாங்க. வாக்கிங் போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, நல்லா ஒரு மணி நேரம் வந்து வாக்கிங் போயிட்டு டீ கடையில் நண்பர்களோடு வந்து நின்று 2 வடையை சாப்பிட்றாங்க, டீயை குடிக்கிறாங்க, காஃபியை குடிக்கிறாங்க. அதாவது அந்த டீ காஃபி குடிக்க வேண்டான்னு சொல்லலை, அதை கொஞ்சம் மாற்றிக்கிடுவோமே. எப்படின்னு கேட்டால், உடலுக்கு ஆரோக்கியமான முறையில் காலையில் வார்ம் வாட்டரில் லெமன் தேன் கலந்து குடிச்சிட்டு நம்ம வாக்கிங் கூட போகலாம், அல்லது வாக்கிங் போயிட்டு வந்து அதை குடிச்சுக்கிடலாம். குடித்ததுக்கு அப்புறம் நம்ம முளை கட்டிய பயறு, அதை முதல் நாள் இரவே வந்து நம்ம வீட்டில் உள்ள பெண்மணிகள்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க ஊற வச்சு என்ன செய்வாங்கன்னா காலையில் அவிச்சு கொடுத்துருவாங்க. அது ஒரு பவுல் வந்து நம்ம எடுத்துக்கிடலாம். அந்த முளை கட்டிய பயரில் வந்து அவ்வளவு சத்துக்கள் நமக்கு இருக்குது. அது ஃபுல்ஃபில்லாக இருக்கும். மத்தியானம் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களா, மத்தியானம் லஞ்ச் எடுக்கிற வரைக்கும் அது வந்து நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு உணவாக, ஆரோக்கியமான உணவாக இருக்கும். சரி, காலையில் முளை கட்டிய பயிர் வேணாம்ப்பா, நாங்கள் வந்து பழங்கள் வேணால் கூட நாங்கள் எடுத்துக்கிடுவோம், அது சாப்பிட்றது நல்லது அப்படின்னா பப்பாளி ரொம்ப ரொம்ப நல்லது. பப்பாளி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நீக்கப்படும். நீங்கள் க்ரீன் டீ வந்து எடுத்துக்கலாம், ப்ளைன் டீ எடுத்துக்கலாம், அது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து வந்து இந்த பப்பாளி சாப்பிட்றவங்க கொய்யாவும் எடுத்துக்கலாம், கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம மண் சார்ந்த உணவுகளாக இருக்கட்டும், கீரை வகைகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், அதை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நமக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒன்று. நம்ம இப்போ 2 வீலரில் போகிறோம், அப்போ என்ன செய்கிறோம், ஐயோ பெட்ரோல் இல்லையா, வந்து உடனே பெட்ரோல் போடுறோம். செல்லில் வந்து சார்ஜ் போயிடுச்சா, உடனே சார்ஜ் போடுறோம். எல்லாம் நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயந்திரங்களை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோன்னா ரொம்ப கவனம் செலுத்தி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை சார்ஜ் பண்ணுறோம். ஆனால் நம்ம இந்த உடம்புங்கிற இயந்திரத்தை என்னைக்காவது நம்ம வந்து சார்ஜ் பண்ணியிருக்கோமா, அதை யோசிப்போம். நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளுறுப்புகள் எல்லாமே மிக மிக முக்கியமான உறுப்புகள். அது எல்லாமே அதனதன வேலைகளை ஒழுங்காக செய்யுது. இறைவனுடைய படைப்பில் அந்த உறுப்புகள்லாம் நல்லா வேலை செய்யுது. ஆனால் நாம் தான் என்ன செய்கிறோன்னா, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி அந்த உள்ளுறுப்புகளை சரியான முறையில் வேலை செய்ய விடாமல் நம்ம ஆக்கிறதுனால தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது. அப்போ காலையில் முதல் உணவாக நான் சொன்னதை நீங்கள் அந்த வார்ம் வாட்ரு இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், முளைகட்டிய பயிர் எடுத்துக்கலாம், அல்லது நல்லா ஒரு பவுல் நிறையா பழங்கள் எடுத்துக்கலாம். பப்பாளியாக இருக்கட்டும், கொய்யாவாக இருக்கட்டும், இதை எடுத்துக்கலாம். அல்லது இது எனக்கு தேவையில்லை, வேறு வந்து நீங்கள் லிக்விடாக நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னா, வெண்பூசணி இருக்கு இல்லையா, அந்த வெண்பூசணியை அந்த தோலை நீக்கிட்டு அதை வந்து ஜூஸாக எடுத்து அதில் ஒரு அரை லெமன் புழிஞ்சு நீங்கள் அதில் நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் அதை குடிக்கலாம். அல்லது நெல்லிக்காய், நாட்டு நெல்லிக்காய் இப்போ நல்லா வந்து எல்லா கடைகள்லையுமே சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது. அதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு அதில் வந்து ஒரு துண்டு சின்னதாக ஒரு இஞ்சி போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு
அதை நீங்கள் அடித்து அதில் தேன் கலந்து, அதுவும் அருமையான ஒரு காலை ஒரு உணவாக நமக்கு பயன்படும். மத்தியானம் நல்ல பசி உண்டாகும். நமக்கு நல்லா மத்தியானம் ஒரு லஞ்ச் ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்றதுக்கு நமக்கு ஆரோக்கியமான முறையில் இந்த பானங்கள் இருக்குது. டீ காஃபி நம்ம குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டீ காஃபியை எவ்வளவு அதிகமாக நம்ம குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக காணப்படும். இப்படி நம் முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, பாரம்பரியமான அந்த பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்க சொல்லி. ஆனால் நாம் இந்த பரபரப்பான உலகத்தில் நம்ம அதை கடைப்பிடிக்க விட்டுறோம், மறந்துடுறோம். மறுபடியும் நான் சொல்கிறேன், இது எல்லாமே நீங்கள் நம்மளுடைய உடம்பை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிக்கிறதோட நீராகாரத்தை வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நீங்கள் பெண்கள் நீங்கள் கொஞ்சம் சிரத்தை எடுத்து அதை கொடுங்க. சரி, இப்போ மழை காலத்தில் அதை எப்படி நீராகாரத்தை குடித்தா ஜலதோஷம் பிடிக்குமோ என்னமோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை லேசாக சூடு பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. இப்போ உள்ள இளைய தலைமுறையினருக்கு இந்த நீராகாரத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்த்துங்க. ஏன்னு கேட்டால் அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா 95-100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் காலையில் அவங்க குடிக்கக்கூடிய அந்த நீராகாரம். அந்த நீராகாரத்தை குடிச்சிட்டு தான் அவங்க அந்த ஒரு கலப்பையவே தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு மாடு 2ஐயும் பிடிச்சிக்கிட்டு காடுகளுக்கு வேலைக்கெல்லாம் போனாங்க, செஞ்சாங்க. அவங்க இப்போ நம்ம சாப்பிட்ற மாதிரி அரிசி சாதம் தான் இதுதான் அப்படின்லாம் அவங்க சாப்பிடவே இல்லை. கம்பு, கேழ்வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, வரகு இந்த மாதிரியான உணவுகளைத்தான் வாரம் ஃபுல்லாக அவங்க தங்களுடைய உணவில் சேர்த்துக்கிட்டது. அரிசின்னு சாதம்னு எடுத்துக்கிட்டால் என்ன செய்வாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த மட்டன் எடுத்து குழம்பு வைக்கும் பொழுது தான் அவங்க சேர்க்கக்கூடியது அரிசி சாதம். மற்றபடி வாரம் முழுவதும் சேர்த்துக்கிறதெல்லாம் சிறுதானிய வகைகள். அதே மாதிரி எல்லா வகையான கீரைகள் அவங்க இப்படி போவாங்க, வேலிகளில் என்ன படர்ந்துருக்குதோ அந்த கீரைகளில் என்ன செய்வாங்கன்னா கொண்டு வருவாங்க. கேட்டால் குப்பைக்கீரைம்பாங்க, பலகீரைம்பாங்க, முளைக்கீரைம்பாங்க, பசலிக்கீரைம்பாங்க. எல்லா வகையான கீரைகளையும் அவங்க உணவில் சேர்த்துக்கொண்ட முறை. அதே மாதிரி வாரம் ஒரு முறை 2 முறை அவங்க எண்ணெய் தேய்த்து குளித்தும் முறை. அதுலேயும் எண்ணெய் தேய்க்கிறதுங்கிறது நம்ம இப்போ தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அப்படின்லாம் தேய்க்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் முன்னோர்கள் அவங்க முக்கியத்துவம் கொடுத்தது எதுன்னா வேப்பெண்ணெய். அந்த வேப்பெண்ணெயை தேய்ச்சி தான் அவங்க வாரத்தில் 2 முறை அவங்க குளித்தாங்க. அதனால தான் அவங்களுடைய உடம்பு நல்லா ஆரோக்கியமாக திடகாத்திரமாக. ஒரு வயதான தாத்தாவோ பாட்டியோ கேட்டால் எனக்கு 80 வயசு இருக்கும், 85 வயசு இருக்கும்பாங்க. ஆனால் அவங்கள பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. அதற்கு காரணம் அவங்க பின்பற்றிய இந்த ஆரோக்கியமான வழிமுறைகள் தான். ஆக நேயர்களே, நீங்களும் இதே மாதிரியான பாரம்பரியமான இந்த வழிமுறைகளை இதுவரைக்கும் பின்பற்றாட்டியும் கூட இனிமேல் கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றி உங்களுடைய உடம்பை ஆரோக்கியமாக, உங்களுடைய தலைமுறைகளையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிருவீங்கன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். பார்த்து பயனடைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.